நம்ம மினியேச்சர் டூரை வந்து பார்க்குறதுக்காக ஒரு விஐபி வந்திருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்து அறிமுகமாயிடலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் என் ஃபேஸ் கூட நான் காட்டினது கிடையாது. ஒன்று தான் உன்னோட மூஞ்சி முகரை தான் காட்டியிருக்கிறேன். பார்த்துக்கோ. என் மூஞ்சிக்கு என்ன குறைச்சல்? என் வீட்டுக்காரர் கூட என்ன நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லுவார் தெரியுமா? ரொம்ப சிரிக்காத. ஃபஸ்ட்டு மண் பாத்திரங்கள்லேருந்து பார்த்துடலாம். இது எல்லாமே நம்ம சமைக்கும் போது போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த கரிச்சட்டியை தூக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம மினியேச்சர் குக்கிங் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த மண்பானையில் தான் நாம் வந்து பால் காய்ச்சணும். அதை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த கரிப்பானையை காட்டுறேன். இது நல்லாவே பால் காய்ஞ்சிச்சு. இதை வச்சுக்கலாம். அப்புறமா இதுவும் ஒரு மண்பானை தான். இதில் சாதம் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாமே எங்கள் நாகர்கோவில் பக்கத்தில் சுங்காங்கடை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வாங்கினது. எல்லாமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. அங்கே தேடி போய் கலெக்ட் பண்ணி வாங்கினது. இது கூட ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. செடி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா இதுவும் ஒரு பானை தான். இதுலேயும் சாதனம்லாம் வைக்கலாம், பாயசம் வைக்கலாம். அப்புறம் இது வந்து செடி தொட்டி, செடி வைக்கிறதுக்கு மண் தொட்டி இருக்குல்ல, அதுதான். அப்புறம் இதுவும் செடி வைக்கக்கூடிய தொட்டி தான். நான் தான் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே நான் செலக்ட் பண்ணி எடுத்தது. இதில் கூட நம்ம சமையல் பண்ணும்போது இதில் செடியெல்லாம் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுவும் நல்ல கறியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அடப்பாயாசம் இந்த பானையில் தான் நம்ம காய்ச்சணும். அதனால தான் இது கறி பிடிச்சி போயிடுச்சு. அப்படி இது வந்து மூடி. எங்கள் கன்னியாகுமரி சைடு நாங்கள் இது வந்து ஒலை மூடின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒலையில் வைக்கும்போது மூடக்கூடிய மூடி, அதுதான் ஒலை மூடி. அதுவும் மண்ணில் தான். அப்புறமா இது சின்ன ஒரு சட்டி. இது நம்மளுக்கு சின்ன குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். மீன் குழம்பெல்லாம் கூட இதில் நம்ம வைக்கலாம். வெறும் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அழகாக இருக்குல்ல குட்டியாக? இருக்கட்டும். அப்புறம் இது வந்து மண் குடம். நம்ம இதில் தண்ணியெல்லாம் கோரி வச்சு சமையலுக்கு ஊற்றுவோம்ல, அதுதான் இது. இருக்கட்டும். அப்புறம் இது வந்து மீன் குழம்பு சட்டி. நம்ம கூட மீன் குழம்பு நாகர்கோவில் மீன் குழம்பு ஸ்டைலில் போட்டிருந்தோம்ல, அது இந்த சட்டியில் தான். இது வந்து நாகர்கோவில் வந்து மீன் குழம்பு வந்து மேக்ஸிமம் நாங்கள் மண் சட்டியில் வைப்போம். அது வந்து கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருந்தால் தான் அந்த மீன் வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் மீன் குழம்பு சட்டி வந்து எப்போவுமே இந்த வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இதுலேயே நம்ம சமையல் பண்ணியாச்சு. இது வந்து கரிச்சட்டி. நாங்கள் இதை கரிச்சட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இப்போ நீ என்ன சொன்ன? ஓ அப்படியா? அப்புறமா இது வந்து பரணி. இதுவும் மண்ணில் செய்கிறது தான், களிமண்ணில் பண்ணக்கூடியது தான். இது வந்து புளி உப்பெல்லாம் இதில் போட்டு வைப்பாங்க. இது வந்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சின்ன சைஸில் அழகாக இருந்துச்சு. அதனால் இதுலேயே ஒரு 3 கலெக்ஷன் இருக்குது. இது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நிறைய கலரில் வச்சுருப்பாங்க. நான் ஒரு 3 இதில் வாங்கியிருந்தேன். அப்புறமா இந்த 3. அப்புறம் இது ஃபுல்லுமே காப்பி பொடி கலரில் இருக்கும். இதெல்லாமே சமையல் நம்ம உப்பு புளி எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சுன்னா இந்த பூச்சிகள் எதுவுமே போகாது. அதுக்காக தான். அப்புறமா நம்ம மினியேச்சரில் வந்து அடுப்பு. இதில் இந்த சட்டியெல்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த அளவு பார்த்து தான் நான் எடுத்தேன். மண் பாத்திரங்கள் வந்து கலெக்ஷன் வந்து இவ்வளோ தான் நம்மள்கிட்ட. இப்போது இனி வந்து அடுத்தது நாம் எது பார்க்கலாம்? ஸ்டீல் பாத்திரங்களை பார்த்துடலாம். குக்கு, நான் எந்த எபிசோட் போட்டாலும் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி எங்கே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த எபிசோடு மட்டும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது குக்கு. நடிக்கல குக்கு. இந்த காசு எல்லாமே, இது வாங்குறதுக்குள்ள காசு எல்லாமே அவர் பாக்கெட்லேருந்து ஆட்டை போட்டது குக்கு. இப்போ ஸ்டீல் பாத்திரங்கள் ஒன்றா பார்த்துடலாம். இதுதான் நம்ம மினி குக்கர். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து பருப்பு குழம்பெல்லாம் வச்சுருந்தோம்ல, ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல இந்த கலெக்ஷன். ஆமாம், மினி குக்கர் இது இருக்கட்டும். அப்புறமா இது டம்ளர். அப்புறம் இது இன்னொரு டம்ளர். அப்புறம் இது இன்னொரு டம்ளர். அப்புறம் இது குட்டி குட்டி
டம்ளர். நம்ம இப்போ கூட குச்சீஸ் போட்டோம்ல இந்த டம்ளரில், அதுதான். அப்புறம் இது இன்னும் ஒரு குட்டி என்ன, இது குக்கர். இது இருக்கட்டும். இது வாளி, கல்யாண வீட்டிலலாம் சாம்பாரெல்லாம் கொண்டு போவாங்கள்ல அந்த வாளி. இது இதில் தான் தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் நம்ம ஹோட்டல் ஒரு எபிசோட் பண்ணும்போது இதெல்லாம் தேய்ச்சி பண்ணணும். அப்புறமா இதுவும் வாளி தான், சாம்பார் வாளி. அப்படி இதெல்லாம் இதை மூடி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இதுவும் குட்டி குட்டியாக இருக்குல்ல. இது இட்லி தட்டு. இதில் நம்ம ஒரு நாள் மினி இட்லியை வைக்கலாம், இட்லி பாத்திரம். அப்புறமா இது சாப்பிடக்கூடிய பிளேட். பிளேட்டிங் 1 2 3 4 2 3 இது குட்டி குட்டி பிளேட். நம்ம வைத்துகள் அந்த பிளேட்டில் சாப்பிட்டா பத்தாது. இதெல்லாம் சோறெல்லாம் எடுப்போம்ல அந்த பாத்திரம். இதெல்லாம் வெஞ்சர கிண்ணங்கள், இதெல்லாம் வாளி. இதுவும் கொஞ்சம் குழியான தட்டு. அப்புறம் இதுவும் நம்ம தண்ணியெல்லாம் வடிய வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஆவியில் ஏதாவது நம்ம இடியப்பெல்லாம் கூட இதில் நம்ம வச்சு வேக வைக்கலாம் ஆவியில். இது இன்னொரு தட்டு, இடியப்ப தட்டை காணுன்னு வச்சுக்கலாம். இது குட்டி குட்டியான சைடிஷ் வச்சுக்கலாதுக்காக. அப்புறம் இது கொஞ்சம் பெரிய பாத்திரம், சோறெல்லாம் வைக்கிறது, சாதம் எடுத்து வைக்கிறது. அப்புறம் இது நம்ம குடம், சொம்பு குடம். நல்லா இருக்குல்ல, குட்டி குட்டியாக. நிறைய பேர் கேட்பாங்க, நிஜமாவே நீங்கள் இதில் தான் சமைப்பீங்களா, நிஜமாவே இப்படி குட்டி குட்டி பாத்திரங்களெல்லாம் உண்டா, அதில் நிஜமாவே வேகுமா அப்படின்னு. நிஜமாவே இதில் தான் சமைப்பேன், நிஜமாவே வேகும். பார்க்குறதுக்கு சின்ன பொருட்களாக இருந்தாலும் இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இது எங்கே வாங்கினது, எவ்வளோ காசு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆயிரும். அதனால் சேனலுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் நான் இது மேலோட்டமாக அப்படி சொல்கிறேன். அப்புறமா இது ஒரு குட்டி மினி அடுப்பு. அப்புறம் இது எல்லாமே கட்டு வகைகள். அப்புறம் இது தோசை சுடக்கூடிய தோசை பாத்திரம், சரி தோசைக்கல். இது குட்டி ஒரு பொரிக்காஞ்சட்டி. இதெல்லாம் நம்ம குட்டி குட்டியான ஏதாவது காய்கறி ஏதாவது வைக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது நம்ம பால், டீ காய்க்கக்கூடிய பால், அப்படி இல்லைன்னா தாளித்து ஊற்றலாம். இது மாதிரி இருக்கட்டும். அப்புறம் வேறு என்ன, தோசை கரண்டி. அப்புறம் இது அன்னக்கரண்டி. அப்புறம் இது குழிக்கரண்டி. அப்புறம் சரி இது ஓட்டக்கரண்டி, எண்ணெயெல்லாம் வடித்து எடுக்கிறதுக்காக அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் வேறு என்னது இல்லை, அதில் இதெல்லாம் குட்டி குட்டி கரண்டி. இது இடுக்கி, அப்படி அடுப்பில் இருந்து கை சுடாமல் இருக்கிறதுக்காக இடுக்கி எடுக்கக்கூடியது. குட்டியாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. இது நான் தேடி வாங்கினது. இது பாத்திரம் எல்லாம் கழுவி நம்ம தண்ணியெல்லாம் வடிய வச்சு எடுக்கக்கூடிய பாத்திர ஸ்டாண்ட். இதில் இப்படி வச்சுக்கலாம், நல்லா இருக்குல்ல. அப்படி பாத்திரத்தெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் இது குட்டி குட்டி டம்ளர், குட்டி குட்டி கப்பு. ஓகே, இப்படி கப்பு. இதுவும் நிறைய கிடந்துச்சு, இதாக பிடிக்கப்போ இது. அப்புறம் இது அப்பள இடுக்கி. மினிச்சர் பொருட்கள் எல்லாத்தையுமே ஒருத்தவங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. இதில் நிறைய குக்கிங் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம இதிலே சமைச்சு போட்டிருக்கோம். செட்டிங்ஸ் எல்லாம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இது புட்டுக்குடம். அடுத்தது என்ன, இதை போடலாம். அடுத்தது இரும்பு, அயனில் உள்ள பாத்திரத்தை போடுவோம். இப்போ இது அயன் பொருட்கள். இது எல்லாமே நம்ம பெரிய அயன் பொருட்கள் எல்லாமே எப்படி ஒரு குவாலிட்டியாக இருக்குமோ அதே மாதிரி இது சின்ன சின்ன அயன் பாத்திரங்கள். என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இதை நான் சமையல் பண்ணிட்டு கழுவி கமத்துனதில் அது கொஞ்சம் துரு வந்துருக்கும்.
இரும்பு பொருள் அப்படின்னா அப்படி தான் வரும். திருப்பி நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி பழையபடி க்ளீன் பண்ணிப்போம். இது வந்து நம்மளுக்கு நூடுல்ஸ் எல்லாம் கிண்டுறதுக்கு. அப்புறம் இது வந்து குழிப்பணியார சட்டி. நம்ம இதில் கூட குழிப்பணியாரம் நம்ம செய்து போட்டிருப்போம் நம்ம சேனலில் பாருங்கள். அப்புறம் இதுதான் அடுப்பு உலை. அப்புறம் இது ஒரு சீனி சட்டி குண்டாக இருக்கும், நல்லா குழியாக இருக்கும். நம்ம இதில் பொரிக்கிறதுக்கெல்லாம் சிக்கன் 65 அப்புறம் வடை இதெல்லாம் பொரிக்கிறது நல்லாயிருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். அப்புறம் இது இரும்பில் உள்ள ஓட்டக்கரண்டி. அப்புறம் இது தோசைக்கல், இரும்பு தோசைக்கல். அப்புறம் இதுவும் ஒரு இரும்பு, நம்ம இந்த மீனெல்லாம் பொரிக்கிறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் குளிக்கரண்டி. அப்புறம் இதெல்லாம் கட்டாப்பை இரும்பில். அப்புறம் இது ஒரு இடுக்கி, இரும்பு பொருட்கள். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து நான்ஸ்டிக் தவா, இது உரமாக இருக்கட்டும். அப்புறம் அலுமினியத்தில் உள்ளது பார்ப்போம். வாங்க எல்லாமே அலுமினியம் பார்ப்போம். அலுமினியம் அண்டா குண்டா. இது பானை. இது அதை விட கொஞ்சம் சின்ன பானை. இது அதை விட கொஞ்சம் சின்ன பானை. இதெல்லாம் நான் செட்டாக தான் வாங்கியிருந்தேன் பானை. அப்புறம் இது அண்டா. நம்ம இதில் ஒரு நாள் பிரியாணி பண்ணணும். இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். இது ஒரு 5 செட்டாக வாங்கினது. இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக மூடி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று உண்டு. இது இரும்பில் உள்ள நம்ம கைகளெல்லாம் கட் பண்ணக்கூடியது. பிளாஸ்டிக் பொருட்கள். இது வந்து பிளாஸ்டிக் சேர். எப்பவுமே நம்ம சேனல் ஒரு 4 VIP இதில் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் நம்ம பெரிய சேர் மாதிரியே சின்னது, சேம் குவாலிட்டியாக, ரொம்பவே வெயிட்டாக, ரொம்பவே தரமாக இருக்கும். அப்புறமா இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர். இது பெரிய வாட்டர் கேன் மாதிரியே ஒர்க் ஆகுமான்னு கேட்பீங்க. ஆமாம், அதே மாதிரியே ஒர்க் ஆகும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்கல் பொருட்கள். ஏன் இத்தனை மிக்சி இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க. எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்தப்போ நிறைய பேர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க, அதனால தான் நிறைய மிக்சி எல்லாம் இருக்குது. நம்ம எங்கேயாவது இனி விசேஷம் வரும்போது இதை அப்படி கிஃப்ட் பேக் பண்ணி நம்மளும் கொடுத்துடலாம். இது மிக்சி. இதில் நம்ம ஜூஸ் எல்லாம் அடித்து போட்டிருந்தோம், மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்கா. அப்புறமா இது ஹாட் பாக்ஸ். அப்புறம் இதுதான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். இதில் நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி இதுக்குள்ளே நம்ம வச்சுருந்தோம், குச்சீஸ் பண்ணியிருந்தோம் நம்ம. ஆமாம். அப்புறம் இது வந்து மைக்ரோ ஓவன். இதில் நம்ம கிறிஸ்மஸ் டைமில் கேக் எல்லாம் பண்ணணும், சரியா? குக்கு, குச்சீஸ் எபிசோடு பார்த்தியா? நல்லா இருந்துச்சா? அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம். நல்லா இருக்கா? இதில் நம்ம 4 VIPs எப்போ உட்காந்துருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல மினியா? இந்த பொருட்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது மினி கட்டிங் போர்டு. குட்டியாக நல்லா இருக்குல்ல, காய்கறி வறுக்கிறது. அப்புறம் இது தள்ளுவண்டி. நம்ம இதில் தள்ளுவண்டி கடை எல்லாம் போடணும். அப்புறம் பானிபூரி எல்லாம் இதில் வச்சு போடணும்னு நிறைய பிளான் எல்லாம் இருக்குது, ஃப்யூச்சரில் போடுவோம். இது ரொம்ப குவாலிட்டியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் உரமாக இருக்கட்டும். அப்புறம் இது மினி உயர்கட்டில். இதில் உட்காரலாம், தூங்கலாம், படுக்கலாம், உட்காந்து பொருணி பேசலாம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் மினி ஜூஸ் டம்ளர். அப்புறம் சர்பத் பாட்டில். அப்புறம் குட்டி ட்ரை. யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தால் இதில் நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். குட்டி ஸ்ட்ரா. இதில் நம்ம மினி ஜூஸ் எல்லாம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்போம். குட்டி குட்டியான ஸ்ட்ரா. இந்த ஸ்ட்ரா வந்து நானே உருவாக்குனது. 2 ரூபா லாலிபாப் சாக்லேட் வாங்கி அதில் உள்ள அந்த குச்சி மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே ஸ்ட்ரா தயாராகிடுச்சு.
சர்பத் பாட்டில். இது அப்புறம் இதுவும் மினி பிடிக்கப்போ, இதெல்லாம் குட்டி குட்டியாக மினி ஸ்பூன். நல்லாயிருக்கு, இதையும் உரமாக வச்சிடலாம். அப்புறம் இது வந்து மினி கிளாஸ் ஐட்டம்ஸ். அது கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு தான் நினச்சி ஆர்டர் போட்டேன். நான் அதாவது ஃபைபரில் வந்துச்சு. சரி அப்படின்னா அது ரொம்ப எல்லாம் உடையாதில்ல, அதனால் இருக்கட்டும் அப்படின்னு அதை ரிட்டன் போடாமல் அப்படியே வச்சுட்டேன். இதுலேயும் ஒவ்வொரு மாடலில் குட்டி குட்டியாக கொடுத்துருந்தாவே ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு. இருந்தாலும் மினியேச்சர் பொருட்கள் ரொம்ப குட்டியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் அதை அப்படியே நான் ரிட்டன் போடாமல் வச்சுருந்தேன். இதுலேயும் நிறைய பீசஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மாடல். அந்த கப்பெல்லாம் ஐஸ்கிரீம் கப் மாதிரி, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு மாடலில் இருந்துச்சு. அது இருக்கட்டும், ஓரமாக வச்சிடலாம். இது வந்து நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாம் அப்பப்போ அழகுபடுத்தக்கூடிய வண்ண செடிகள். அது கொஞ்சம் வேறு மாடலில் இருந்துச்சு, நிறைய பூக்கள். இதெல்லாம் நம்ம அந்த செட்டிங்ஸில் வைக்கும்போது கண்ணை கவரும் அழகிய நிறத்தில் லவ் பேர்ட்ஸ் நிறைய கலரில் குட்டி குட்டியாக இருக்குது. நான் கூட இது இந்த கார்டன்லலாம் வச்சுருப்பேன். அப்போது அந்த செட்டிங்ஸில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நிஜமாக உண்மையாக இருந்தது மாதிரியே இருக்கும், குட்டி குட்டி. இது கூட ரொம்ப மினியாக சூப்பராக இருந்துச்சு. அது நான் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருவேன், ஏன்னா அது பறந்து போயிடும். அதனால் இதுதான் எங்கள் BMW கார். இது கூட எங்கள் செட்டிங்ஸில் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கும், பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்கா? அப்புறம் இவங்க தான் நம்ம சேனலோட அழகிகள். சாப்பாடெல்லாம் ரெடியானதும் இவங்க தான் சாப்பிடுவாங்க. ஐயோ கீழே விழுந்துருச்சு. வா வா. அப்புறமா பிளாஸ்டிக் பொருட்கள். இது நம்ம இந்த உருளைக்கிழங்குல மசிப்போம்ல அது. அப்படி இது அருவாமனை நல்லா விட்டோம். அப்புறம் இது வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய டீ அரிப்பு. அப்புறம் இதுதான் லீஃப் பிளேட், இலை வடிவத்தில் இருக்குல்ல, இலை பிளேட். அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இதை நம்ம பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ். அப்புறம் இது முட்டையெல்லாம் கலக்கும்ல அதுதான். அப்புறம் இது வந்து மத்து, பருப்பெல்லாம் கிடையிறதுக்கு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. அவ்வளோதான், கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புறப்படணுமா? எதுக்கு? அட மக்கு, அதுக்கு தான் இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கியா? இவ்வளோ வாய் பேசுகிற, உனக்கு இவ்வளோதான் அறிவா? நீ வேறு சேனல்லாம் பார்த்ததே கிடையாதா? நிறைய பேர் ஹோம் டூர், அப்புறம் கிச்சன் டூர், அப்புறம் ஃப்ரிட்ஜு டூர், பாத்ரூம் டூர் கூட போடுறாங்க. அதனால தான் நாமளும் இவ்வளோ மினியேச்சர் திங்ஸ் வச்சுருக்கோம்ல, ஒரு டூரை போடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டுனேன். நீ டூருக்குங்கிறதுனால தான் ஓடி வந்தியா? சரி இருக்கட்டும், கடையை மூடுவோமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.